வணக்கம் ஆண்டர்பிரனர்ஸ். பிஸ்னஸில் இருக்க நம்ம எல்லாருமே ஏதாவது வகையில் நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணுவோம், கரெக்டுங்களா? உதாரணத்துக்கு கஸ்டமரோட ஃபோன் நம்பராக இருக்கட்டும், இல்லை எம்ப்ளாயீஸோடைய ஆதார் கார்டு நம்பராக இருக்கட்டும், இல்லை வெண்டார்ஸோட பேங்க் டீட்டெயில்ஸ், இப்படி நம்ம பிஸ்னஸில் நிறைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணுவோம். ஆனால் அந்த டேட்டாஸை சரிவர பயன்படுத்துகிறோமா, சரியாக பாதுகாக்கிறோமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இன்னைய வரைக்கும் நிறைய நிறுவனங்கள் கஸ்டமரோட டேட்டாவாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு டேட்டாவையும் எக்ஸல் ஷீட் வச்சு தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ப்ராப்பரான சைபர் செக்யூரிட்டி சிஸ்டமும் இல்லை. இந்த டேட்டாஸில் நம்ம பண்ணக்கூடிய சின்ன தவறு நாளைக்கு பெரிய விளைவுகளை கிரியேட் பண்ணும், பெரிய லீகல் ப்ராப்ளமில் கொண்டு போய் நிறுத்தும், நம்மளுக்கு நிறைய பெனால்ட்டி வரும். அது மட்டும் இல்லாமல் ஆர்கனைசேஷனுக்கு பெரிய ரெப்புடேஷன் டேமேஜும் நடக்கும். ஏன்னா இந்திய அரசு டிபிடிபி ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்டை எனாக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டிபிடிபி ஆக்ட் அப்படின்றது தான் கஸ்டமர்ஸோடைய டேட்டாவாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எல்லாருமே எந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணாலுமே அந்த டேட்டாவை பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது. இந்த டிபிடிபி ஆக்ட்னா என்ன, இதை சரிவர கடைபிடிக்கலன்னா நம்மளுக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல டிபிடிபி ஆக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. டிபிடிபி இதனுடைய விரிவாக்கம் டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2023. இதுதான் இந்தியாவில் முதல் முறையாக டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, அதாவது தரவுகளை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிரத்யேக சட்டம்ங்க. 2023க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐடி ஆக்ட் அப்படின்னு இருந்துச்சு, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அப்படின்னு. அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் ஒரு பகுதி தான் இந்த டேட்டா பற்றி வரும். இந்த டேட்டா, அதாவது தரவுகளை பாதுகாக்கிறதுக்குன்னே இந்த பிரத்யேக சட்டத்தை இந்திய அரசு அமல்படுத்தியிருக்குங்க. இந்த டிபிடிபி ஆக்ட் அப்படின்றது ஒரு நிறுவனம் எப்படி டேட்டாவை கலெக்ட் பண்ணணும், எந்த வகையில் அதை பயன்படுத்தணும், எப்படி அதை பாதுகாக்கணும், எப்படி அதை ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு டேட்டாவை பற்றின அத்தனை ப்ராசஸையும் ரொம்ப கிளியராக இந்த சட்டம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குங்க. ஸோ இது பிஸ்னஸ் பண்ணக்கூடிய, அதுவும் குறிப்பாக தங்களோட பிஸ்னஸில் கஸ்டமர் டேட்டாவை கலெக்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நிறுவனமும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சட்டம் தான் இந்த டிபிடிபி ஆக்ட் அப்படின்றது. ஒரு தனிநபர் வெளியே போகும்போது பல இடங்களில் தன்னுடைய டேட்டாவை ரொம்ப சர்வசாதாரணமாக கொடுத்துட்டு போயிடுறாரு. ஆனால் அதை கலெக்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பெனிஸ் தன்னுடைய பொறுப்புணர்வை புரிஞ்சு அந்த டேட்டாவை சரிவர பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த டிபிடிபி ஆக்ட் சொல்லுதுங்க. உதாரணத்துக்கு நிறைய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணும்போது லக்கி ட்ரா அப்படின்னு ஒரு காம்படிஷன் ஒன்று வைப்பாங்க. அதில் அந்த ஈவெண்ட்டுக்கு வரக்கூடிய நபர்கள் கிட்ட இருந்து அவங்களுடைய பர்சனல் டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. பேர், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி, சார் உங்களுக்கு இதில் குலுக்கல் முறையில் கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லக்கி ட்ராவில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கிடைக்கும். ஆனால் கிஃப்ட் வருதோ இல்லையோ, அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா பல கம்பெனிஸ்லேருந்து மார்க்கெட்டிங் கால்ஸ் நம்மளுக்கு வரும். ஸோ அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கலெக்ட் பண்ண மொத்த டேட்டாவையும் வெளியே தேர்ட் பார்ட்டிஸ்க்கு வித்துடுறாங்க. ஸோ இது இந்த டிபிடிபி ஆக்ட் மூலிமா பெரிய குற்றம்ங்க. ஸோ நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாவை நம்ம பர்சனலாக பயன்படுத்தலாம், ஆனால் அதை வெளியே தேர்ட் பார்ட்டிஸ்க்கு அந்த கஸ்டமருடைய கன்சென்ட் இல்லாமல் கொடுக்கக்கூடாது. ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், ஒரு மினிமல் வயலேஷன் தான். இன்னும் இந்த வீடியோவில் நிறைய வயலேஷன்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. ஸோ அப்போ இந்த டிபிடிபி ஆக்டை பற்றி இன்னுமே டீட்டெயில்டாக புரியும். சரிங்க, இந்த சட்டம் சொல்லக்கூடிய முக்கியமான விதிகள் எல்லாத்தையும் எந்தெந்த வகையான பிஸ்னஸஸ் எல்லாம் கட்டாயம் கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்துக்கலாமா? ஒன்று பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஐடி கம்பெனிஸ், சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், இந்த மொபைல் ஆப் டெவலப் பண்ணுறவங்க, வெப்சைட் டெவலப் பண்ணுறவங்க, இந்த மாதிரி டெக்னாலஜி பேஸ்டு கம்பெனிலாம் கஸ்டமர் கிட்டேருந்து அவங்களுடைய யூசர் க்ரெடென்ஷியல்ஸ் வாங்குவாங்க. அந்த டைமில் அவங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஐடி சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் கட்டாயம் இந்த டிபிடிபி ஆக்ட் அப்படின்றத கடைபிடிக்கணுங்க. அடுத்து ரெண்டாவது, இ காமர்ஸ் கம்பெனிஸ், இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்த மாதிரியான இ காமர்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் கஸ்டமர் ஒரு லாகின் கிரியேட் பண்ணும்போது கஸ்டமரோட பேர், கஸ்டமருடைய டேட் ஆஃப் பர்த், அவருடைய இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், பேங்க் டீட்டெயில்ஸ்னு பல தகவல்களை கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுமே கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டா ரொம்ப முக்கியன்றதை உணர்ந்து அதை பாதுகாப்பாக வச்சுக்கணும். அடுத்து நம்பர் 3, பேங்கிங் கம்பெனிஸ் அண்ட் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ். இவங்க கஸ்டமர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டா ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் டேட்டா. அதனால கட்டாயம் இன்னும் மற்ற கம்பெனிஸை விட ரொம்ப தீவிரமாகவே அந்த டேட்டாவை பாதுகாக்க வேண்டியிருக்கும். இந்த கம்பெனிஸ் என்னெல்லாம் டேட்டா வாங்குவாங்க, முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஃபோட்டோ, இந்த மாதிரியான டேட்டா வாங்குவாங்க. ஒரு சில ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, பேங்க்கோட அவங்க லிங்க் பண்ணுன்றதுக்காக அந்த யூசர் ஐடி, பாஸ்வேர்ட்ஸ் அதெல்லாமும் இன்டெகிரேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ரொம்ப கான்ஃபிடென்ஷியல்டான டேட்டாவை வாங்குறாங்க. இதை பாதுகாப்பாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அடுத்து 4வது, ரீட்டைல் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்.
உதாரணத்துக்கு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஒரு ரீட்டைல் ஸ்டோராக இருக்கட்டும், இவங்களுமே கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து நிறைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா. இந்த நிறுவனங்கள் தவிர்த்து ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த மாதிரி எந்தெந்த நிறுவனங்கள் எல்லாத்துலேயும் கஸ்டமரோட டேட்டாவையோ இல்லை எம்ப்ளாயீஸ் டேட்டாவையோ இல்லை எந்த ஒரு நிறுவனத்தினுடைய டேட்டாவையும் வாங்கி கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த டிபிடிபி ஆக்ட் சொல்லக்கூடிய அனைத்து விதிகளையும் ஃபாலோ பண்ணுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட கஸ்டமர் அங்கே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அவர்கிட்ட இருந்து டெஸ்டிமோனியல் வாங்குவீங்க. டெஸ்டிமோனியல் வாங்கும்போது வெறும் டெஸ்டிமோனியலை வாங்குவோம், கூடவே என்ன பண்ணுவோம், ஃபோன் நம்பர் வாங்குவோம். அவங்களுக்கு க்ரீட்டிங் அனுப்புறதுக்காக நம்ம வந்து அவங்களோட இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவோம். கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாவை இந்த டிபிடிபி ஆக்ட் சொல்லக்கூடிய அனைத்து விதிகளையும் ஃபாலோ பண்ணி நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணுவோங்க. ஆனால் பெரும்பாலான நிறுவனங்கள் கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாவை சரிவர பாதுகாக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நிறைய பேர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைய வரைக்கும் எக்ஸலில் அந்த மாதிரியான பேசிக் டூல்ஸில் தான் சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இது லீக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குங்க. ஆனால் இதுக்கப்புறமா அந்த மாதிரி மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டேட்டாஸை பாதுகாக்கணும் அப்படின்றத இன்சிஸ்ட் பண்ணுது. சரி, இந்த இடத்துல நிறைய வந்து நம்ம ரிப்பீட்டடாக பர்சனல் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த சட்டமே எதெல்லாம் பர்சனல் டேட்டா அப்படின்றத ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு கஸ்டமருடைய பேராக இருக்கட்டும், அவருடைய அட்ரஸ்ஸு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு, அவருடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இமெயில் ஐடி, இது தவிர்த்து அவருடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், இதெல்லாம் தாண்டி முக்கியமாக அவருடைய பையிங் பிஹேவியர், இல்லைனா அவர் எந்த போர்ட்டலில் ஆக்டிவாக இருக்காரோ அவருடைய பிஹேவியரை மானிட்டர் பண்ணுற சிஸ்டம். ஸோ இது எல்லாமே அவருடைய பர்சனல் டேட்டா அப்படின்னு சொல்லுதுங்க. பர்சனல் டேட்டா அப்படின்றது நம்ம கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக இது நம்ம கம்பெனியோட டேட்டாவாக ஆகிடாது. பர்சனல் டேட்டா அப்படின்றது அந்த கஸ்டமருடைய உரிமைங்க. அவர் அதை கரெக்டாக நீங்கள் வெளியே கொடுக்கலாம் அப்படின்னு கன்சர்ன் கொடுக்குறாருன்னா நீங்கள் வெளியே ஷேர் பண்ணலாம். இல்லைன்னா இந்த டிபிடிபி ஆக்ட் சொல்கிற மாதிரி அந்த கஸ்டமர் என்ன பர்பஸ்க்காக அந்த டேட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கோ அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதை வெளிநபர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணவே கூடாதுங்க. இந்த சட்டம் இது தவிர்த்து வேறு என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனம் கஸ்டமர் கிட்ட இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை எந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி டேட்டாவை கலெக்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாவை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக மெயின்டைன் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டாவை எப்படி ப்ராசஸ் பண்ணணும், வெளிநபர்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த டிபிடிபி ஆக்ட் சொல்லியிருக்குங்க. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த டிபிடிபி ஆக்டோடைய ஒரு அவுட்லைன் பார்த்துட்டோம். இதுக்கப்புறமா ஒவ்வொரு நிறுவனங்களும் இருக்கு இல்லையா. உதாரணத்துக்கு ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும். ஸோ இவங்க ஒவ்வொரு நிறுவனமும் எப்படி கஸ்டமர் டேட்டாவை கலெக்ட் பண்ணணும், அதில் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கஸ்டமர் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிபிடிபி ஆக்ட் சீரீஸை தொடர்ந்து பாருங்கள். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட்.